ஹாய் பியூட்டிஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு புட்டு ட்ரை பண்ணியிருக்கேங்க. அது எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரிசி மாவில் கொஞ்சம் சுடுதண்ணி தெளித்து உதிரி உதிரியாக புட்டு கன்சிஸ்டன்சிக்கு பசைஞ்சுக்கோங்க. கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாகவே கொடுக்கும். தனித்தனி பவுலில் புட்டு மாவு, துருவின தேங்காய், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ளீஸ் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க, நாட்டு சர்க்கரை பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்னோடய பொண்ணு தாங்க. அவள் ஸ்கூலில் ஏதோ ஃப்ரெண்டு கொலா புட்டுன்னு செஞ்சு கொண்டு வந்தாங்களாம். அது மாதிரி வேணும்னு கேட்டான். சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் அந்த கொலா புட்டு செய்கிறதெல்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ணி வரும்போது மேலே எங்கேயோ போட்டாச்சுங்க. இப்போதைக்கு அது தேடி எடுக்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கான்ஃபிடென்ட்டாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் தாங்க ட்ரை பண்ணேன். வீட்டில் இருந்த இந்த பவுலை வச்சு இந்த புட்டு மாதிரி ஸ்டஃபிங் வச்சு செய்யலாம் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. குட்டி குட்டி பவுல் எடுத்து அதில் நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒன்றா வச்சு ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அப்புறம் துருவன தேங்காய், அப்புறம் நாட்டு சக்கரை. அந்த பவுல் எவ்வளோ பிடிக்குமோ 1 by 1 போட்டு ஃபில் பண்ணிட்டேங்க. அந்த குட்டி பவுல் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தான் ஷர்மிக்கு ஒரு பெரிய டாஸ்கே இருக்குது. இந்த பவுலில் இருந்து புட்டு எப்படி உடையாமல் வெளியில் எடுக்கிறதாங்க ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு உடையாமல் எடுத்துட்டேங்க. என் பொண்ணு கொண்டு போய் கொடுத்தேன். அம்மா இது கொலா புட்டு இல்லைம்மா, பட் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இது சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், பர்கர் புட்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. See you and tata bye bye.